வைட்டமின் டி குறைபாடா? இந்த அறிகுறிகள் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஊர்ல பலருக்கும் இருக்கிற ஆனால் பலரும் கவனிக்காத ஒரு முக்கிய பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம். அதுதான் வைட்டமின் டி குறைபாடு. அட என்ன, எனக்கும் சோர்வா தான் இருக்கு, எலும்பு வலி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? உங்க உடம்புல வைட்டமின் டி குறைபாடு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 5 அறிகுறிகள் உங்ககிட்ட இருக்கான்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நம்ம வெயில் மிகுந்த நாட்டுல வாழ்ந்தாலும் பலருக்கும் வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறது ஆச்சரியமான உண்மைதான். இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியம். முதல் அறிகுறி எலும்பு மற்றும் மூட்டு வலி. வைட்டமின் டி கால்சியத்தை நம்ம உடம்புல உறிஞ்சிக்க ரொம்ப முக்கியம். இது குறைஞ்சா எலும்புகள் பலவீனமாகி மூட்டு வலி, உடல் வலி அதிகமாக இருக்கும். இரண்டாவது அறிகுறி அதிக சோர்வு மற்றும் பலவீனம். எப்போதும் ஒரு களைப்பு, சோம்பல், எந்த வேலையும் செய்ய பிடிக்காத ஒரு உணர்வு. இது வைட்டமின் டி குறைபாட்டின் பொதுவான அறிகுறிங்க. மூன்றாவது அறிகுறி மனசோர்வு அல்லது மன அழுத்தம். வைட்டமின் டி குறைபாட்டுக்கும் மனநிலைக்கும் தொடர்பு இருக்குன்ட்டு ஆய்வுகள் சொல்லுது. மன அழுத்தம், எரிச்சல் உணர்வு அதிகமா இருக்கலாம். நான்காவது அறிகுறி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அடிக்கடி சளி, காய்ச்சல் வருதா? காயங்கள் சீக்கிரம் ஆறலையா? உங்க நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமா இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். வைட்டமின் டி நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் அவசியம். ஐந்தாவது அறிகுறி முடி உதிர்வு. முடி கொட்டுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் வைட்டமின் டி குறைபாடும் ஒரு முக்கிய காரணம்னு இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்தா ஒரு ரத்த பரிசோதனை செஞ்சு வைட்டமின் டி அளவை தெரிஞ்சுக்கோங்க. தினமும் காலையில அல்லது மாலையில 10 to 15 நிமிஷம் வெயில்ல நில்லுங்க. மீன், முட்டை, மஞ்சள் கரு, பால் போன்ற உணவுகளை எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட மருத்துவர் ஆலோசனைப்படி வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கொள்ளலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வைட்டமின் டி குறைபாடு உள்ளவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.